ஹாய்மா. நம்ம இப்போ வந்துட்டு ஜிக்மருக்கு வந்தாச்சு அன்னதானம் கொடுக்கறதுக்கு. இங்கே வந்துட்டு பார்த்தா இவ்வளோ பேரை பார்த்தோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஐயோ, இன்னும் கொஞ்சம் செஞ்சு கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. பொண்ணு ஊருக்கு போயிட்டாங்க. சின்ன பொண்ணு ஊருக்கு போயிட்டதுனால நாங்கள் 2 வீலர்லேயே வச்சு கொண்டு வர்றதுனால தான் இந்த ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்தோம். 2 வீலரில் கொண்டு வரும்போதே கூட 2 பாத்திரம்லாம் கொண்டு வருவோம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காருக்கு டியூட்டி வேறு இருந்தது. சௌரியமாக கார்லேயும் வச்சு கொண்டு வர முடியாதுங்கிறதுனால ஒரு பாத்திரமே போதும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தோம். ஆனால் இங்கே இவ்வளோ பேர் பார்த்தோன்னே மனசு கஷ்டத்தோடையே தான் நான் எல்லாேருக்கும் ப்ளைட்டுங்க கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் சந்தோஷமாக கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்லாம் நாங்கள் ஜிக்மர் வாசல்லையே தான் கொடுப்போம். அப்போ செக்யூரிட்டி வந்துட்டு அங்கே பாருங்கள் நோட்டீஸ் போட்டிருக்காங்க, கொஞ்சம் தள்ளி வச்சு கொடுங்க, ஏன்னா அது வர்றவங்க போகிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அதாவது ஒரு டாடா ஏசிலெல்லாம் கொண்டு வந்துட்டு நிறையா கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா மக்கள் எல்லாம் அப்படியே ரவுண்டாக சுற்றிடுவாங்க. அப்போ உள்ளே போயிட்டு வர்ற காருங்களுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்த நமக்கு சூஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே தான் எல்லாருமே கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அதனால அப்போ நாங்களும் இங்கேயே கொடுக்க வந்துட்டோம். அச்சார் எடுத்துகிட்டு வேறு தம்பி கையில் கொடுத்துட்டோம். நான் சாப்பாடு கொடுக்குறேன், நீ அச்சார் கொடுப்பான்னு சொல்லிவிட்டு. அப்போது அவர் தம்பி தான் அச்சார் வச்சுட்டு, அதாவது ஊறுகாய் வச்சுட்டு கொடுத்தாங்க. வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார உப்பு கொஞ்சம் பத்தலைன்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்தோம். அப்போ அதனால் ஒரு சைடு உப்பு அது இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டேன். இப்போ கொடுக்கவும் ஆரம்பித்தாச்சு. அன்னதானம் கொடுக்குறதுனாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. எனக்கு எப்போவுமே அதே சந்தோஷத்தோடு தான் இப்போவும் கொடுத்தேன். ஆனால் பத்தாமல் போயிருமோங்கிற ஒரு கவலை தான் இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு இதுவும் இருந்தது. எல்லாருமே பாத்திரம்லாம் வச்சுட்டு வந்து வெயிட் பண்ணாங்க. பாருங்கள், ஒரு பணிவு பார்த்திங்களா, எப்படி உட்காந்து வாங்குறாங்க பாருங்கள். அப்போ அதெல்லாம் பார்க்குறப்போ எவ்வளோ மனசு இதாக இருக்குது நமக்கு. அதுக்காக தாங்க நான் இங்கே வர்றது, வேறு எங்கேயும் கொடுக்காம. ஃபஸ்ட்லாம் வேளாங்கண்ணி, முதியோர் இல்லம் அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஜிக்மருக்கு வர ஆரம்பித்ததுலேருந்து இங்கே தான் இப்போ கொடுத்துட்ருக்குறேன். இங்கே தான் பசியோட அருமை அவங்களுக்கு தெரியும். அவங்க பசியோடு இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் பாருங்கள், எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. சாதாரண ஒரு தயிர் சாதம் தான், அதுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பேருன்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட என் பெரிய பொண்ணோட மாமனாருக்கு பர்த்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க 25 கிலோ அரிசி 25 கிலோ சிக்கன் வாங்கி பிரியாணி செஞ்சு கொண்டு வந்துட்டு இங்கே கொடுத்துட்டு போனோன்னு சொன்னாங்க. அவங்களும் வேறு இடத்துல தான் கொடுத்துட்டு